பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை மிக முக்கியமான நாள். அதாவது கடந்த 6ஆம் தேதி புனித பௌர்ணமி. அதில் பங்குபெற்றது பெரும் பாக்கியம். என்று சொன்னால் மகான்கள், யோகிகள், ஞானிகள் நாங்கள் மனத்தை கொண்டு வாழ்கிற இந்த பல இன்பங்கள் நாங்கள் வெளியே பார்த்து வாழ்ந்த அந்த மனம் தெரிந்தும் தெரியாமல் வெளியில் எங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து இயற்கை எங்களை இயக்குறவர்கள் அந்த தன்மையிலிருந்து மாறி என்று நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. புரட்டாதிமானம் இந்த உலகத்தில் படைச்ச எல்லா ஜீவராசிகளும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு செயல் கொடுத்திருக்கிறார் கடவுள் படைத்தவர். அந்த செயலை தடையில்லாமல் செய்யும்போது இந்த வாழ்க்கை சக்கரம் சரியாக வேலை செய்யும். அப்போ தர்மம் சரியாக வேலை செய்யும் போது கர்மம் ஆற்றலாம் அப்படின்னு சொல்லி கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த தர்மம் குறையும் போது கர்மம் ஆற்ற முடியாத பட்சத்தில் உலகம் சர்வநாசமாயிரும் அப்படின்னு சொல்லி கீதையில் சொல்லியிருக்கிறார் ஒரு வசனம். இந்த புரட்டாதி மாதம் பாருங்கள், இதுக்கு முதலிருந்தே மழை பெய்யும். ஆனால் மழை இல்லை. அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், பஞ்சபூதங்களான உடல், இந்த உடல் பஞ்சபுலங்களை கொண்டு இயக்குற மாதிரி எங்களுக்கு வடிவமைச்சிருக்கார். 6வது பகுத்தறிவால் இந்த பஞ்சபூத தத்துவம் கூடி குறையும் போது தான் நம்மளுக்கு நோய் வருது. அதுக்கு தான் வாதம், பித்தம், சிலேப்பன் அப்படின்னு சொல்லி சித்த வைத்தியத்தை சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அப்போ இந்த பஞ்சபூத தத்துவம் ஏன் நிலை குலையுது அப்படின்னு சொன்னால், நாங்கள் பாவம் செய்யும் போது அளவுக்கு அதிகமான பாவம், ஆசை, பற்று, பாசம் அளவு கடந்த அதில் போய் அளவுக்கு அதிகமாக பாவம் செய்யும்போது எங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனையாக நாங்கள் வந்திருக்கோம். உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. அது பெரியால் சின்ன இல்லை, பிரச்சனை இருக்கு. சில பேர் சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் பிரச்சனை சொல்கிறார்கள். அதே திங்க் பண்ணி பிரச்சனை கூடிக்கொண்டிருக்கு. அப்போ நாங்கள்லாம் பாருங்கள், வந்து ஏதோ தெரியாமல் செய்த பாவம் செய்யும் போது இந்த பஞ்சபூத தத்துவம் குறையும் போது எங்களுக்கு ஒரு நோயோ துன்பமோ ஏதோ வருது. அதுக்கு பிறகு பாருங்கள், நாங்கள் தவம் பண்ணும்போது, ஒரு குருவை நினச்சி தவம் பண்ணும்போது எங்களோட தவத்தை பொறுத்து, எங்களோட பூர்வீகத்து புண்ணியத்தை பொறுத்து, நாங்கள் செய்த சாதனையை பொறுத்து எங்களுக்கு வெற்றி அளிக்கிறோம். என்றால் ஒரு பாடசாலையில் நாங்கள் படித்து கெட்டிக்காரனாக இருந்தால் நாங்கள் படிக்கிறத பொறுத்து தான் பாஸ் பண்ணுவோம். மற்றாக்கள் தீர்மானிக்கிறதில்லை, நாங்கள் தான் தீர்மானிக்கிறோம். அப்போ அந்த காலம் ஏன் தீர்மானிக்கிறோம்? அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த காலத்தை கொண்டு வழி நடத்துகிறோம். எல்லா காலத்தையும் சரியாக வழி நடத்துகிற அந்த இயற்கையோடு நாங்கள் தொடர்பு கொண்டு வாழும்போது, இயற்கையோட தொடர்பு கொண்டு வாழும்போது எல்லா காலங்களும் பாருங்கள் தாக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த குளிரில் வாழ்கிற மிருகம் சூட்டுக்கு வராது. என்ன சூட்டில் போனால் பாருங்கள், என்ன அவருக்கு துன்பம் வந்துடும். அப்படி தர்மத்தை முயல்றாரு. மச்சம் மாம்சம் சாப்பிட்ற மிருகம் பாருங்கள், மரக்கறி சாப்பிட்டா அவர் தர்மத்தை, அவருக்கு துன்பம் வரும். மரக்கறி சாப்பிட்றவர் பாருங்கள், காய்கறி, பழங்கள், மரம், செடி, கொடி சாப்பிட்றவர்கள் பாருங்கள் என்ன செய்யுது, மச்சம் மாம்சம் சாப்பிட மாட்டார். நீங்கள்லாம் அந்த டிஸ்கவரியில் பார்த்தா பாருங்கள், இந்த மச்சம் மாம்சம் சாப்பிட்ற மிருகங்கள் எல்லாம் வெளிஞ்ச மாதிரியும் கொஞ்சம் அகோர தன்மையாக தான் இருப்பார்கள். இந்த மரக்கறி சாப்பிட்ற மிருகங்கள் பாருங்கள், ஆடு, மாடு பாருங்கள், யானை, மான் இப்படி காட்டுவாங்க பாருங்கள். அதில் காட்டுவார்கள். அவர்கள் கொஞ்சம் பாருங்கள்
பிரம்மத்தை வச்சு நல்லா இதாக இருப்பாங்க, பிரகாசமாக இருப்பாங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு தெரியுதுன்னா நாம் எதை சாப்பிட்றோமோ அது நம்மளோட மனத்தையும் மாற்றும், உடலையும் மாற்றும். எதை எண்ணுறோமோ அது எங்களுக்கு மனத்தையும் மாற்றும், உடலையும் மாற்றும். இப்போ நம்ம பாருங்க, எண்ணங்கள் நல்லா எண்ணும் போது அந்த சாப்பாடுகள் நல்ல சாப்பாடாக அவர் சாப்பிட வைப்பார். அப்போ அந்த நல்ல எண்ணங்களை எண்ண வைக்கிறதுக்கு பாருங்க, இப்போ என்னன்னா எங்களுக்கு தர்மம் குறைந்திருக்கு. இப்போ நம்ம கீதையில் கண்ணன் சொல்லியிருக்காருன்னா, தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியாது. அப்போ இங்கே பாருங்க, தர்மம் குறையும் போது நல்ல சாப்பாடு நல்ல சத்துள்ள எங்களுக்கு பாருங்க நீண்ட ஆயுள் ஐஸ்வர்யம் தந்து வாழக்கூடிய இந்த இயற்கைக்கு பாதிப்பில்லா வாழக்கூடிய சாப்பாடை சாப்பிடக்கூடிய அந்த எண்ணத்தை தீர்மானிக்க முடியாது. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாண்டா, தர்மம் குறைந்து விட்டது. அவனுக்குடைய ஆன்ம சக்தி அவனுக்குள்ள எங்களுக்கு எல்லாம் பாருங்க, நான் சொன்ன மாதிரி போன இல்லாமல் கடவுள் எந்த பாருங்க பொருளை படைச்சாலும் அந்த பொருளை இயக்குற சக்தி அதுக்குள்ளதான் இருக்கும். இப்போ பறந்திருக்கிறது பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த கடல்ல இருந்து பாருங்க தண்ணி நீராவியாகி மழை பெய்ஞ்ச உடனே அது ஒரு தேக்கம் ஒன்று உண்டாகும் போது அதுக்கு ஒரு பேர் வைக்கிற நதி அப்படின்னு சொல்லி, அந்த நதிக்கு ஒரு பேர் வச்ச உடனே அதுக்கு ஒரு அடையாளம். இந்த நதி என்று இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இன்ன ஹாஸ்பிட்டல் அடையாளம் சின்ன மாதிரி, இப்போ இது துறந்தவர்ன்றதுக்காக காவி ஒரு அடையாளம் மாதிரி எல்லாருக்கும் ஒரு அடையாளம் என்றால் இவர் இந்த வழி இந்த வேலை செய்கிறவர் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். அப்போ ஒரு நதி என்ன செய்யறதுன்னா பாருங்க, அவருக்கு ஒரு அடையாளம் கொடுத்து இதுக்கு இந்த பேர் ஒரு நதி, இந்த ஊரில் பாருங்க ஒரு அடையாளம் இப்படி கொடுத்துருக்கு. இப்போ அந்த நதி பாருங்க அந்த அடையாளம் தான் தான் அப்படின்ற நம்புனா என்ன செய்யும், அவரால் என்ன செய்யும், வாழ முடியாது. ஏன்னா அந்த அடையாளம் பாருங்க அது அது அதில் உண்மையானது கடல். அப்போ கடல்ல இருந்து நீராவியாகி வந்தது தான் என்ன நதி. அப்போ அந்த நீராவியாகி அந்த கடல்ல இருந்து தண்ணி வராமல் இருந்தால் அவர் கடல் வத்திடுவார், அவருடைய என்ன செய்யும், அவருடைய அடையாளம் மங்கிடும். இப்போ நாங்கள் பாருங்கள், நாங்கள்லாம் பரமாத்மாவிலிருந்து வந்து ஒரு அங்கங்களாக இயற்கையில் எங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு மரம், தென்னை மரம், மாமரம், சகல எல்லாத்தையும் படைச்சி எங்களுக்கு மட்டும் தரையில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. மிருகங்கள் எல்லாம் அந்தந்த சாப்பாடு சாப்பிட்றோம். மான் அதுக்குரிய சாப்பாடு பாருங்கள், நரி அதுக்குரிய சாப்பாடு, சிங்கம் அதுக்குரிய, இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் படைச்சிருக்காது. அவர்களெல்லாம் இதே படைச்ச நாங்கள் மச்சம் சாப்பிட்றோம், நாங்கள் ஏன் மரக்கறியை படைச்ச அப்படின்னு சண்டை பிடிச்சாரா சிங்கம் அப்படின்னு சண்டை பிடிக்கல. பாருங்க, மரக்கறி சாப்பிட்றாள் ஏன் இதை கஷ்டப்படைச்சாரு, மாமிசம் சாப்பிட்ற இதே படைச்சி இதை மட்டும் படிச்சு சொல்லலை. அதே மாதிரி பாருங்கள், அதுகள் சரியாக இயங்குறாங்க. அவங்களுக்கு அறிவு குறைவு, எங்களை விட அறிவு குறைவு. ஆனால் அறிவில் கூடிய நாங்கள் பாருங்கள் என்ன செய்தோம், நாங்கள் இதையும் கொண்டு வந்தால் இதையும் செய்த இந்த கஷ்டம் வந்தோடனே கடவுளுக்கு பேசுகிறோம். எங்களுக்கு குடும்பம் நடத்த இல்லாது, குடும்பத்தை கொண்டு தனியாக நடத்தக்கூடிய சக்தி இல்லாட்டி பாருங்கள் இன்னொரு ஆளுக்கு ஏசுவோம். நல்லா குடும்பம் நடத்துகிற ஆள் இல்லாட்டி நல்லா பார்க்குற ஆளுக்கு நாங்கள் ஏசுவோம். அதனால் பிரச்சனை என்னன்னா, மிருகங்கள் ஏசல்ல பாருங்கள், எனக்கு இந்த ஆளெல்லாம் சாப்பாடு கிடைக்கல, ஒரு கத்தரி கண்டு தக்காளி கண்டு பக்கத்தில் எல்லாரும் பாருங்கள் ஒரே பக்கத்தில் இருக்காங்க, நான் ஒரே நிலத்தில் தான் சாப்பாடு எடுக்கிறாங்க, அவங்க சண்டை பிடிக்கிறது. ஆனால் எங்களுக்கு பாருங்கள் அளவுக்கு எங்களை மீறி அளவுக்கு அதிகமாக பாருங்கள் பாவம் செய்யணும், ஆசையால் பாவம் செய்து கொண்டு ஒரு எங்களுக்கு குடும்பம் நடத்தையலாம். உலகத்தில் பாருங்கள் ஒரு கடமையை செய்யலாட்டி கடவுள்கிட்ட ஏசுவோம். அப்படி இல்லாட்டி பாருங்கள் அது நல்லா இருக்கிறார்கள், யாருன்னா ஊரில் நல்லா இருக்கிறார்களுக்கு அவங்க ஏசுவோம். எனக்கு சொன்னீங்க நல்லா இருக்கிறாள், நல்ல சக்தி கூடியார்கள் நல்லா இருக்கிறாங்க, சக்தியை குறைச்சி பாவம் செய்தவங்க ஏசலாம். அப்போ இதில் உண்மைத்தன்மை பாருங்கள், ஆறு பிடிக்கணும், மனிதன் தான் கடவுள். அப்படியானவன் பாருங்க மிருகங்களை விட கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா மனித உதவியில்லாத பயங்கர பிராணியா வாழ்றான் மாதிரி. அதனால தான் உலகத்தில் இன்றைக்கு பாருங்க இயற்கையில் மாற்றங்கள் ஏற்படுது. இன்றைக்கு பாருங்க உங்களுக்கு பஞ்சபூதம் சமநிலை குறையும் போது நோய் வர மாதிரி இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாரும் செய்த பாவத்தால் பாருங்க என்ன பாவம் கொடுறோன்னே பஞ்சபூத தத்துவம் பாருங்க என்ன மாற்றம் அடையும் போது சுனாமியா வருது, பூகம்பங்கள் பாருங்க, இந்த மலையில் நெருப்புகளா அப்படி எழும்புது. ஏண்டா தன்னுடைய செயல் பாருங்க செய்ய விடாமல் இருக்கும் போது பாருங்க என்ன செய்யும், அது பாருங்க வீறிட்டு எழும்பும். இந்த மனத்தை பாருங்க நீங்க அடக்க ஆரம்பிச்சா அது பாஞ்சு கொண்டே இருக்கும். அந்த மனத்தை பாருங்க நீங்க போற மனத்தை கவனிச்சு பாருங்க, அது எங்கன்னாலும் எண்ணம் மூடக்குள்ள கவனிச்சு பாருங்க. அப்படி இல்லாட்டி நீங்க சுவாசத்தை கவனிச்ச உடனே அவர் தானாக அடங்கிடுவார். அவர் அந்த எண்ணத்தை அடக்க ஆரம்பிச்சால்தான் அவர் பவர் ஆகிடுவார். ஒரு மனுஷன் பாருங்க கூடாத விஷயம் சொல்லும் போது அதை நான் நெற்றில் எல்லாம் போட்டு பாருங்க அதை பேமஸ் ஆகிற மாதிரி இப்போ என்ன எதிர்முறையானது, அதை என்னன்னா அவர் பேமஸ் ஆனது கூடுது.
ஆனால் நல்லது பாருங்கள் செய்தால பாருங்கள் நம்ம பேப்பரில் போட மாட்டோம். அப்போ வீதாச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள் என்ன நீங்கள் அதில் பார்த்த பேப்பர்லாம் பார்த்து கண்டுபிடிக்கலாம். என்ன இந்த ஊடகங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிக்கணும். நெகட்டிவான ஆக்களை விரும்புகிற ஆக்கள் கூட இருக்கிறதால அவங்க வருமானம் பார்த்துக்காக அதை போடுறாங்க. அதுதான் கூட. அப்போ அது கூட இருக்கிறதால உலகத்தில் இன்றைக்கு பஞ்சம் பட்டினி இயற்கை சீற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நிகழ்காலத்தில் வருங்காலத்தை கண்டுபிடிக்கலாம். கடந்த காலம் எப்படி இருந்தே ஏன் கடந்த காலத்தவர்கள் நம்மளவர்கள் மூதாதையர்கள் பாருங்க இதெல்லாம் பாருங்க இல்லை இந்த பெரிய நவீன விஞ்ஞானங்கள் இல்லாத காலத்தில் வாழ்ந்தவர்கள்லாம் கெட்டிக்காரர்கள். நாங்கள் அவர்களை பழையவர்கள் அவர்கள் தான் புதியவர்கள், புதிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நாங்கள் தான் பழைய வாழ்க்கை. எங்களால் வாழ முடியாது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத பட்சத்தில் பாருங்க எங்களுக்கு என்ன அதுக்கண்டானே நம்ம விலையினமாக இருக்கும்போது என்ன செய்யணும், நம்மளால ஒரு வேலை முடிக்கலாடி என்னையும் இன்னொருவனுக்கு நம்ம ஏசுவோம், இல்லாட்டி கடவுளுக்கு நம்ம ஏசுறோம். எந்த இதுலேயும் பாருங்கள் கடவுளுக்கு ஏசுவதில்லை. எந்த மார்க்கங்களையும் நம்மளதில் மட்டும்தான் கடவுளுக்கு ஏசுவார்கள் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பேச மாட்டாங்க. அவர்களெல்லாம் பாருங்கள் கடவுள் இல்லாமல் நம்ம இயங்குகிறோம். ஆன்மா மனம் உடல், இந்த ஆன்மா இல்லாமல் நம்ம இயங்குகிறோம். அந்த உடலும் இல்லை ஒன்றும் இல்லை, நிலம் நீர் காற்று நெருப்பு நம்ம சாப்பிட்ற சாமா ஒன்றும் இல்லை. எந்த அண்டத்தில் ஆதி சக்தியாகவும் புண்டத்தில் ஆத்ம சக்தியாக இருக்கிறது. இப்போ பாருங்கள் விவசாயி இப்போ எல்லாத்தையும் கிளியராக்கி வச்சிருந்து அவன் பாருங்கள் விவசாயம் பண்ணும்போது அதில் நல்ல விதைகளை போட்டு அதுக்குரிய மலைகள் எல்லாம் இயற்கையாக பாருங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம அதில் நல்ல எண்ணம் கொண்டு நல்ல சுவாசம் வைத்த உடனே அவனுக்கு பாருங்கள் ஆன்ம சக்தி கூடும்போது இப்போ அந்த நாள்லாம் பாருங்கள் உரங்கள் அதுகள் இல்லாத காலத்தில் மாடுகள் எல்லாம் வச்சுருந்தாலும் இயற்கையை கொண்டு இயற்கையை பாருங்கள் இயற்கையாக வாழ்ந்து இயற்கையே சாப்பிட்டாங்க. அவங்க யோசிச்சு பாருங்க அவங்கள எந்த ரசாயனம் பாவிக்கவில்லை. இயற்கையை சார்ந்து இயற்கையா தானே நம்ம ஆன்மா நம்மளை இயற்கிறதை சார்ந்து இயற்கையாகிய மாடுகளோட பச்சளையை கொண்டு இயற்கையை பாருங்க என்ன வளர்த்து இயற்கையாகி வாழ்ந்தார். அதில் சாப்பாடுல நஞ்சும் இல்லை, எல்லாம் இயக்குறது நம்மளை இயக்குற இந்த கடவுள் பக்கம் சார்ந்தனால. இன்று பாருங்க நாங்கள் பாருங்க எதுவும் சரியா சொன்னால் மனம் சரியா இருந்தால் தான் நாங்கள் செய்கிற வேலையில் விளைச்சல் வரும். நல்லா பாருங்க உங்களுக்கு பாருங்க எதிர்மறையான சிந்தனை இருந்து அப்படின்னா உங்களை பாருங்க ஒருவருக்கும் பிடிக்காது. பாருங்க உங்களுக்குள்ள பணம் இருந்தாலும் போயிட்டு இப்போ வீட்டில் நீங்கள் பாருங்கள் அடிக்கடி சண்டை பிடிச்சி கோவிச்சு என்னுடைய கோவம் அப்படி இருக்கக்குள்ள அந்த பொருளாதாரம் ஈர்க்க போய்த்தரும். நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அப்படி இருந்தால் ஏன்னா கடவுள் எங்களுக்குள்ள இன்பம் சந்தோஷமாக இருக்கிறது தான் கடவுள் உள்ளுக்குள்ள இருக்குது. அந்த அப்படி கடவுள் தன்மையாக இருக்கும்போது பாருங்கள் என்ன எங்களுக்கு பாருங்கள் எல்லாம் வந்து செய்யணும், எல்லா நல்லாக்களும் வருவாங்க, நல்லதெல்லாம் வரும், கெட்டதெல்லாம் எங்களை தாக்காது. நாங்கள் இந்த மனம் பாருங்கள் நல்லதை கொண்டு சிவிக்க அழியக்கூடிய ஞானம் எல்லாம் வந்து நல்லா இருக்கும் இப்போ உலகத்தில். அப்போ இந்த உலகத்தில் பாருங்கள் நாங்கள் பிரச்சனைக்கு துன்பத்துக்கு என்ன காரணம் மனிதன் அல்ல என்று சொல்லுவார். எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் பாருங்கள் என்ன சரி முதலை மண்பட்டி என்ன மான்மார்க்கு கூடை இந்த டைகர் பிரிதவம் அது பாருங்கள் அதுக்கு பாருங்கள் என்ன இதில் மிருகத்தில் எல்லா மான்மார் கூட அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் பாருங்கள் மிருகங்களோட மயில் மார்க்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் அடிச்சிருப்பாங்க. இந்த மனிதனுக்கு மட்டும் பாருங்கள் 55,000 50,000 வோல்டேஜ் 30,000 வோல்டேஜ் பவர் உள்ள அதில் மட்டும் வச்சிருப்பான் கடன் நஞ்சி அப்படின்னு சொல்லி அவனை வச்சிருப்பான்னு சொன்னால் அவ்வளோ பயங்கரமான ஆள். அப்போ இந்த மனிதன் திருந்தினா உலகத்தில் திருந்தினா எல்லாரும் அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடின்னு சொன்னார். ஏன்னா மனிதனுக்கு என்னன்னா மனிதனுக்குள்ள மிருகத்தன்மை மனிதன் தன்மை கடவுள் தன்மை 3 தன்மை. அந்த தன்மையிலிருந்து பாருங்க அவன் மிருகத்தன்மை இதற்கு கடந்து பல பிறவிகளில் அவன் புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் பேயாய் கணக்கனாய் வல்லுச்சுடராய் முடிவு தேவராய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளத்தேன் தாவர சங்கமத்துள் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசப்பாங்க. அப்போ நம்ம பல பிறவிகளில் செய்த பதிவு எங்களுக்கு இருக்கும். திடீரென அந்த பதிவு வரும் எங்களுக்கு. எப்படி வரும்? மனப்பலம் குறையும் போது தான் அந்த பதிவு வரும், மிருகத்தன்மை வரும். திடீரென்ன பாருங்க திடீரென்ன என்னை தெய்வீகத்தன்மை வரும், திடீரென்ன ஞானம் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. திடீரென்ன பாருங்க அடிச்சு கொண்டு ஓட்டான் ஒரு ஆளை அப்படின்னு மிருகத்தன்மை வரும். திடீரென தான் பரம்புறான் பாருங்க. சந்தர்ப்பம் சூழலை தான் அவன் நல்லதை கெட்டதை துன்பத்தை உண்டாக்குறான். இப்போ நம்மெல்லாம் பாருங்க ஏதோ பிரச்சனைண்டா மட்டும்தான் நம்ம சுயநலமாக கடவுளை தேடுறோம்.
ஆனால் கடவுள் பாருங்க, நீங்கள் கேட்டாலும் தருவார், கேட்காட்டியும் தருவார், எல்லாம் தருவார். அவர் நடுக ஒரே மாதிரி இருக்கிறார். அப்போ நாங்கள் பிரச்சனைண்டா மட்டும்தான் அந்த ஆள்கிட்ட ஒரு பிரச்சனை இல்லாட்டி தேவையில்லாம நம்ம தான் எல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு என்ன சிக்கல் பாருங்க. என்ன நதி தன்னுடைய அடையாளம் பாருங்க, என்ன தான் நதி என்று சொன்னால் பாருங்க என்னையும் அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை வரும். ஆனால் தான் கடல்ல இருந்து வந்த கடல் தான் எனக்கு பெருசு. அது மாதிரி நாங்கள் பரமாத்மாவில இருந்து வந்த ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை பெருசா எடுக்கிறதுனால தான் நம்ம அந்த உலகத்தில் நீ வாழ முடியாது. இப்போ நாங்கள் பரமாத்மாவிலிருந்து வந்தேன்னு சொல்லி பரமாத்மாவோட தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் காயத்ரி மய வாழ்க்கை. இப்போ நம்மளுக்கு எல்லாம் பாருங்க, நம்மளுக்கு இந்த காயத்தை படைச்சு எல்லாம் இயக்கிற உள்ளுக்குள்ள பரமாத்மா, அவருக்கு பேர் ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு பேர் தான் கடவுள். அப்போ இதை கடக்கணும் பாருங்க. நாங்கள் பல உறவுகளில் செய்த சேமித்து வச்சிருக்கிறது சித்தத்தில் சேமிக்கப்பட்டிருக்கு பாவம். அது நமக்கு பாருங்க சந்தர்ப்பம் பார்த்து விதி, அதான் விதி நம்ம சேர்த்து வச்சுட்டு பாவம் சந்தர்ப்பம் பார்த்து எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் போது அந்த விதியை மதியால் என்பதற்கு பாருங்க என்ன செய்து ஒரு குருவிட்ட போய் நாங்கள் அவரோட தொடர்பு. ஏன் நாங்கள் சித்தத்தில் எங்களுக்கு பாவம் அப்படின்னா அவரோட தொடர்பு இல்லை. இப்போ நதி பாருங்க, அவர் தான் என்னை பாருங்க கடல்ல இருந்தால் வந்தேன்னு சொன்னால் அவருக்கு அந்த அடையாளம் மங்காது. பாருங்க, நான் பரமாத்மாவில இருந்து வந்தேன்னா என்னுடைய அடையாளம் மங்காது. என்னுடைய வேலை, என்னுடைய அடையாளம், நான் என்ன குலம், இது மாறாது. உலகத்தில் செல்வாக்கு அதிகம். நாங்கள் என்னுடைய தன்மையோ பணமோ பொருளோ எல்லாம் பாருங்கன்னா இந்த பரமாத்மாவிலிருந்து நாங்கள் பாருங்க என்ன அவரோட தொடரெல்லாம் வாழ ஆரம்பிக்கும் போது தான் கஷ்டம் எங்களுக்கு ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், சின்ன பிள்ளையா இருக்கும் போது பரமாத்மாவோட தொடர்பாக இருந்தீங்க. அப்போ குழந்தையின் தெய்வமும் குணத்தாலும். அப்போ பரமாத்மாவோட தொடர்பாக இருக்கும் போது பாருங்கள், நீங்கள் கேட்காமலே நகை போட்டாங்க, கேட்காமலே சாப்பாடு தான் தாங்க, சேர்க்காமலே நேஷனல் ஸ்கூலில் போட்டாங்க. பெரிய பாருங்கள், நீங்கள் கேட்காமலே பாருங்கள் அம்மா அப்பா பாருங்கள் இந்த ஸ்கூட்டியில் என்ன ஓட்டம் ஓடி கொண்டு பாருங்க உங்களை படிப்பிக்கிறாங்க, எல்லாம் செய்யலாம், நேரம் இல்லாமல் நினைச்சீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கேட்கல. இப்போ நீங்கள் பெரியாளாக வந்தவரை உங்களை ஸ்கூட்டில் ஏற்றி ஓடி அவங்கள கணவன் நம்மளால் நடக்கிறார்கள் அந்த மாதிரி சோடிச்சுதவா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க நல்லா. ஏனென்றா குழந்தையின் தெய்வம் அந்த தெய்வீக தன்மையோட தொடர்பு கொள்ளும் போது நாங்கள் என்ன செல்வாக்கா வாழலாம். சித்தர்கள் பாருங்க தெய்வீக தன்மையோட தொடர்பு கொண்ட உடனே காட்டுக்குள்ள இருந்தாலும் அவர்கள் தேடி போறாங்க. அலெக்சாண்டர் பாருங்க இமயம் முதல் குமரி வரை எல்லாத்தையும் வேண்டாம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி வரலையே மனத்தை வெல்லாம வெற்றி வராது. மனத்தில் நீக்க கர்மாவை நீ பாவத்தை வெல்லாம நீ என்ன காரியம் செய்தால் 2-3 நாளைக்கு தான் சந்தோஷம் வராது, அதுக்கு வராது. ஏன்னா அது விட மாட்டாரு. நீ நான் இருக்கும்போது எனக்கு நான் சொல்கிறமா இயங்காம நீ நல்ல காரியம் செய்ய விடுவனாடாண்டு உள்ளுக்குள் கேட்பாரு. சித்தத்தில் அடிப்பாருங்க அப்படி இருந்து கேட்பாரு. அப்போ மனத்தை வெல்லாத வெற்றி என்ன வெற்றி அப்படின்னு கேட்குறாரு. நான் மனத்தை வெண்டுத்தன், நான் எங்கே இருந்தாலும் பாருங்கள் மனத்தை வெண்டு நான் பாருங்கள் சந்தோஷமான இடத்துல இருக்கிறதால உள்ளுக்குள்ளே இருக்கிறதால நான் வெளியில் எங்கே இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா சந்தோஷம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கு, வெளிய பொருட்கள்ல இல்லை. வெளிய பொருட்களில் சந்தோஷம் இருக்கணும்னா நீ இமயம் முதல் குமரி வரை வெண்ட நாடி நீ சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அங்கே இல்லை. அதனால தான் என்னட்ட தேடி வரா. அப்போ வெற்றி அடையும்னா உனக்குள்ளதான் இன்பம் சுகம் சந்தோஷமாக இருக்கி உனக்குள்ள இருக்க கடவுளோட தொடர்பு கொண்டு நீ வாழ்ந்துறேன்னா இமயம் முதல் குமரி வந்து ஓடி களைச்சிருக்க தேவையில்லை, உன்னுடைய சக்தி குணாயிருக்க தேவையில்லை. நீ சந்தோஷமாக இருந்துக்கா கொஞ்சம் இருக்கிற பொருளோட உன் தேடி பொருள் வரும், புகழ் வரும், எல்லாம் வரும் பாருங்க, வெற்றி எல்லாம் வருவேன்னா நீ இருக்கிற இடத்துல பாருங்க என்ன விட்டு இல்லாத இடம் தேடி எங்க அலைஞ்சிட்டு இருக்கதால பாருங்க எந்த சந்தோஷமும் இல்லை. நான் புல்லுக்குள்ள இருந்தாலும் பாருங்க சந்தோஷமா இருக்கிறேன்னா உன்னுடைய சந்தோஷம் சுகம் இந்த உலகத்துக்கு சந்தோஷம் சுகம் எல்லாத்தையும் கொடுக்குறவர் உனக்குள்ளதான் இருக்காரு. பாருங்க வெளியே நீ தேடி கண்டுபிடிக்கல, வெளியே நீங்க தேடி எங்கன்னா போய் உங்களோட பிரச்சனை தீர்ந்ததா நீங்க எவ்வளோ நம்ம பாருங்க எவ்வளோ என்ன பொறுத்த மல்ல. நான் ஒரு பாருங்க ஒரு சைவ குடும்பத்தில் ஒரு பக்தர் ஒரு ஆளுற மகன் பாருங்க என்னை கொண்டு போகாத இடம் இல்லை, எல்லா இடம் கொண்டு குளிப்பாட்டி எல்லாம் செய்து எங்க அம்மா இருந்து பாருங்க எல்லா கோயிலுக்கும் போனேன். ஆனால் எனக்கு பிரச்சனை இருந்து நான் பாருங்க யார் வண்ட நான் வளர்ந்தவர் அந்த பிரச்சனை அங்கே இருந்ததுனால தான் வளர்ந்தவர் அது கூடி பாருங்க பிரச்சனைப்படுத்தினது. யார் என்ன வெற்றி அடைய வச்சாரு? கடவுளே குருவா வந்து என் குருநாதர் வெற்றி அடைய வச்சாருன்னு சொன்னா என்ன சரியை கிரியை யோகம் ஞானம் இதைத்தான் பகுத்தார்கள் பாருங்க. உன்னை ஒரு குருவால மட்டும்தான் செய்யல, அந்த குரு தான் அந்தராத்மா. அந்த அந்தராத்மாவாகிய பரமாத்மாவா சாந்தினி வாழாதனால தான் உலகத்தில் துன்பம் வரும்போது குருவா வாழாது. இப்போ பாருங்க மகாபாரத காலத்தில் பாண்டவரும் கௌரவர்களும் பாருங்க என்ன தர்மத்தை சார்ந்து வாழ்ந்து தர்மம் பண்ணாரு ஸ்ரீகிருஷ்ணன். தர்மத்தை சார்ந்து படைச்சவனுக்கு பிறந்த வாழ்ந்திருந்தா அவர் வந்திருக்க இந்த வெளில பாருங்க இந்த இது அழிவு நடந்திருக்காரு. இப்போ அவரை சார்ந்து வாழாதனால பாருங்க பாவம் கூடியவர்கள் அவர் வந்து தெரியல. ஆனால் தர்மத்தை சார்ந்து வாழ்ந்த கொஞ்சம் பஞ்ச பாண்டவர் மட்டும் அவர் பக்கம் வந்தாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் பேர் பாருங்க சுயமாக பாருங்க என்ன
தர்மத்தை சார்ந்து வாழ்ந்து நம்ம சாமியோட சேர்ந்து தர்மம் செய்யணும் வந்து சொல்லலையா உங்களுக்கு பிரச்சனைன்றதுக்காக தான் வந்தேன். ஏன் பரமாத்மா யோசிக்கிறாரு, பிரச்சனை கொடுத்தா அவனுக்குள்ள கொஞ்சம் தர்மம் இருக்கு, அப்போ தான் நம்மளோட பக்கம் வருவாங்க, கஷ்டப்பட்டு கடவுளை பண்ணிச்சு உங்களை அனுப்பியிருக்காரு. அப்புறம் சுயமாக நாங்கள் தர்மத்து பக்கம் கிருஷ்ணம் அந்த மாதிரி உள்ளதுக்கு நல்ல செய்யணும் வரல வருவார். சிந்திச்சு பாருங்க, என்ன செய்திருக்கோம், ஏதோ பிரச்சனையாக வந்துருக்கோம் பாருங்க, இல்லைனா போன பிரச்சனை தீரல, இந்த ஹாஸ்பிட்டலில் நேரம் போவோம் அட்மிட் ஆகும்ன்ற மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் சொல்கிற மாதிரி போனால் எங்களுக்கு என்ன வருத்தம் இல்லை, என்ன ஆயுளை கூட்டி ஐஸ்வர்யத்தை கூட்டி கனவு நிலை வெளிப்பில் உறக்கிற 3 நிலையிலையும் உங்களுக்கு பாருங்க என்ன துன்பம் வராதவரோட நான் கூட்டி கொண்டு விட்டுறோம் அவரோட. அப்போ இங்கே வழியை காட்டுற குரு என்பது பாருங்க அஞ்ஞானத்திலேருந்து மெஞ்ஞானத்தை கொண்டு வர. மெஞ்ஞானம் எங்கேக்கு உள்ளுக்குள்ள, விஞ்ஞானம் எங்கேக்கு மேலே. விஞ்ஞானம் எதை கண்டுபிடிக்கிற படைச்ச பொருளை, அது விஞ்ஞானம். படைச்சவனை கண்டுபிடிக்கிறவர் மெஞ்ஞானம். அப்போ மெஞ்ஞானத்தோட தொடர்பு வாழாதனால்தான் அஞ்ஞானியா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அஞ்ஞானியா கொஞ்ச நாள் வாழ்ந்தோடனே பாருங்க என்ன நமக்கு சுகம் கிடைக்கிறது தான் மெஞ்ஞானத்தை நோக்கி போகிறோம். இப்போ இந்த மெஞ்ஞானத்தை பாருங்க இதோட சார்ந்திருந்த குழந்தை பிள்ளையா இருக்கும் போது பாருங்க எங்களை மதிச்சார்கள். மெஞ்ஞானத்தோட தொடர்பு கொண்டு ஆன்மா பாருங்க ஞானிகள் பக்கம் பாருங்க அவரோட மதிச்சார்கள். இந்த அடையாளத்தை அல்ல, எதை மதிச்சார்கள்? இந்த அடையாளத்தை கொடுத்தவர். இப்ப நாங்க அடையாளத்தை கொடுத்தவரை மறந்து அடையாளம்தான் பெருசு, நான் இன்ன சாதி, நான் இன்ன வேலை, நான் பெரியாது, அப்படி நான் பெரிய பணக்காரன் அப்படின்ற அடையாளம் மங்கிடும். நம்ம எல்லாம் வாழ்க்கையில பார்த்து எத்தனை பணக்காரன் நிரந்தரமா இருக்காது அடையாளம். அடையாளம் உன்னுடைய நிரந்தரமா தக்க வச்சுக்கொள்ளுடைய பேர் புகழ் நீ பாருங்க வாழம் மட்டும் தக்க வச்சுக்கொள்றா யாரோட தொடர்பு கொள்ளணும்? பரமாத்மாவோட. ஏனண்டா இந்த பரமாத்மா தான் இந்த உலகத்தில் பாருங்க எல்லா பொருளையும் படித்து எங்களையும் படித்து எங்களுக்கு ஒரு அடையாளம் ஆகிய பேர் இந்நாள் என்று சொல்லி அடையாளத்தை கொடுத்தவர். அப்போ அந்த அடையாளம் பெருசு இல்லை பாருங்க. நாங்கள் அடையாளத்தை பெருசாடுகள் எடுத்துக்கிறதால நம்மளுக்கு துன்பு மாதிரி அந்த அடையாளத்தை கொடுத்தவரோடு நம்ம தொடர்பு கொண்டு வாழ்றதுக்கு தான் குருகுலம். இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்க பாருங்க, பிரச்சனை வரும்போது இந்த அடையாளத்தை கொடுத்தவரை மறந்து விட்டீர்கள். பரமாத்மா உங்களுக்குள்ளதான் இருக்காரு. அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்ம சக்தியாகவும் இருந்து வழிகாட்டுற என்ன நினையப்பாட்டு ஈஸ்வர பாட்ட சொல்றாரு. அப்ப பிண்டத்தில் ஆத்ம சக்தியா இருக்கிற ஈஸ்வரனோட நீ தொடர்பு கொண்டி அப்படின்னா என்ன அண்டத்தில் என்ன செய்யும்? சுதந்திரமா வாழலாம். என்ற ஆன்மீகம் சுதந்திரமானது. ஆன்மாவும் பாருங்க எதுலையும் பிடிப்பு இல்லாதது. இந்த ஆன்மா பாருங்க ஆகிய நீ பாருங்க ஆசைப்பட்டு பாசங்களால் நீ ஒரு பக்கம் பிடிச்சிட்டு கிடக்கா. அந்த பிடிப்பு பாருங்க இன்னொரு வேலையும் செய்ய விடுதில்லை, அந்த பிடிச்ச இடத்தையும் இருக்க விடுதில்லை. அதுலேருந்து வெளியே வா அப்படின்னு தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு. துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருள் கொடை அப்படின்னு நவீனாகவும் சொன்னேன்னா துன்பங்களும் வேதனைகள் யாருக்கு வரும் பாருங்க, யாருக்கு வரும்? உங்களுக்கு கொஞ்சம் தர்மம் இருந்தால் தான் துன்பங்கள் வரும். கடவுளை நெருங்குறவங்களுக்கு கஷ்டம் பண்ணுறீங்கன்னா கடவுள் என்ன செய்யறாருன்னா உங்களுக்கு பாருங்க 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இருக்கிற பாவங்களை உடனடியாக வெளியேற்றி உங்களை நல்லா இருந்ததுக்காக திடீர்னு என்ன கஷ்டம் கொடுக்குறாரு. என்ன கடவுள் நெருங்க எனக்கு கஷ்டம். இப்போ நான் பாருங்க 1 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை உங்களுக்கு லீவு தாரத்துக்காக உங்களை பெரிய ஆளுனா 1 மாதத்துக்குள்ள முடிச்சு போட்டு போப்பா, நீ மலேசியா போ, சிங்கப்பூர் எங்கள் நினைப்பை சுற்றி போட்டு வாப்பா நல்ல உள்ள ஊட்டியலோட அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ நாங்கள் பாருங்க அவரை நெருங்கின உடனே பாருங்க சோதனை வரும். நான் அவரை நெருங்க சோதனை வந்தது. கிட்ட நெருங்கின உடனே சோதனை இல்லாமல் போயிட்டு இப்போ சோதனைகள் இல்லாமல் வாழ்ந்து சோதனைகளோட வாழ்ற உலகத்துக்கு பாருங்க நீ சோதனையை வெற்றி அடைஞ்சிய பாஸ் பண்ணு எப்படின்னு சொல்லி நம்ம டீச்சராக போய் படிப்பிச்சு இன்னொரு ஆளுக்கு சோதனை வச்சு பாருங்க என்ன அவர் வெற்றி அடைகிற மாதிரி ஒரு மாஸ்டர் ஆக்கி பாருங்க பணி நடத்துறாருன்னா ஆன்மீகம் இந்த உலகத்துக்கு எல்லோருக்கும் வேணும். ஆன்மீகத்தை பாருங்க சரியான முறையில் காட்டாதனால தான் ஆன்மீகம் வந்தா வெறுப்படைஞ்சு. ஆன்மீகம் வந்தா என்ன செய்யலாம்? இந்த உலகத்துக்குள்ள எல்லாத்தையும் இயக்குறவர் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி வாழ்ற. நீங்க பாருங்க எங்க போகணும், என்னென்ன உடுப்பு, என்னென்ன மாதிரி எப்படி வாழணும்னு இந்த மரபுரி பாருங்க. தவம் பண்ணக்குள்ளையும் பாருங்க கடவுளை கும்பிடக்குள்ளையும் பாருங்க லட்ச பண்ணக்குள்ள மட்டும்தான் போடலாம். மற்ற நேரத்தில் மக்களோட மக்களா இருக்கிற எல்லா ஆன்மீகம் சுதந்திரம் ஒன்றில் ஒட்டிட்டு கிடக்குறல்ல. நம்மளுக்கு முன்னுக்கு வந்தாக்கள் இந்த சாமி பாரு ஒன்றில் ஒட்டிட்டு கிடக்குறன்னு காட்டுறதுனால தான் உத்தரம் பாருங்க இல்லை ஆன்மா. அது ஆன்மா சுதந்திரம்
சுதந்திரமானது. எல்லா பக்கமும் பாருங்க தன்னை பாருங்க அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு அதில் ஒட்டாமல் சுதந்திரம் வாழ்றது ஆன்மீகம் அப்படின்னு தான் எங்களை வெளியே அனுப்புனார் பாருங்க. படிப்பிச்சு என் குருநாரண்டா நீ பாருங்க எங்களுக்கு பாருங்க வெளிநாட்டில் இருந்து போனால் டவுசர் அனுப்பார், இந்த முடல் டவுசர் இங்கே இலங்கையில் என்ன டவுசரோ அதெல்லாம் அனுப்புறீங்கன்னா ஆன்மீகம் அப்படி சொன்னால் எல்லா பக்கம் இந்த உலகத்தில் என்னதான் துன்பங்கள் வந்தாலும் தர்மத்துக்கு சூது கவுனாலும் இறுதியில் தர்மமே வெல்லோட மாதிரி இந்த உலகத்தில் எல்லா பக்கம் போனால் அதுக்கேற்ற மாதிரி ஒட்டாமல் வாழ்வது தான் ஆன்மீகம். அதனால தான் பாருங்க கிருஷ்ணன் சொல்கிறான்னு பாருங்க, நான் எல்லாத்தையும் படைச்ச உலகத்தில் என்னை அடைய வேண்டிய பொருள் எதுவும் என்னால் அடையலாம் இருந்தும் பாருங்க நாங்கள் மனித சரீரம் எடுத்து உன்னை பாருங்க இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வந்து பாருங்க ஏன்னா தர்மம் குன்றி அதன் போகும்போது வாழ முடியாதனால நானும் மனித சரீரம் எடுத்து வந்து என்ன செய்யணும் உங்களை மாதிரி எல்லாம் வாழ்ந்து வழிகாட்டுற நீங்க ஏன் வாழையிடும் அதுதான் கேட்டாங்க. நீங்க ஏன் வாழையிலாம் என்ன மாதிரி நான் என்னுடைய சுயத்திலிருந்து மாறாமல் என்ன செய்யணும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே மாதிரி உன்னுடைய சுயத்தன்மையோடு நீ தொடர்பு கொண்டு வாழ்வாயானால் என்ன சொல்ற இறுதியில் என்னை பூர்ணமாக நீ பாருங்க சரணாகதி அடை, உன்னுடைய முழு பாவத்தை நான் கரைச்சி உன்னுடைய வண்டியை நான் ஓட்டுவேனப்பா அப்படின்னு சொல்லுவார். இது வண்டி பாருங்க 5 துறைகள் 5 பூதங்களான வண்டியை என்னை முழுமையாக சரணாகதி அடையும் போது என்னுடைய முழுமையான அருள் வரும்போது உன் சித்தத்தில் நீ கருமாக்கள் கரைக்கப்படும். உன்னுடைய வண்டியை நான் பாருங்க பிறகு நான் சித்தத்தையும் மனத்தையும் கொண்டு உன்னுடைய வண்டியை நான் ஓட்டும் போது உனக்கு என்னப்பா குறை அர்ஜுனா நீ ஏன் இப்படி துவண்டு போய் கிடக்கா அந்த ஆக்கள் பாருங்க உன்னுடைய மாமாண்டா உண்ட பக்கம் நிற்கணும், உன் சித்தப்பாண்டா உண்ட பக்கம் நிற்கணும், உன் தாத்தா அங்கே நிற்கான் பாருங்க அவனையும் பாருங்க உன்னை அறியாமல் பிடிச்சி சோற வச்சு அழிய வைக்கிற போல சாமான் அவனுக்குள்ளே இருக்கி அவனையும் காப்பாற்றுறதுக்கு உன்னை வச்சு உன்னை கிளியர் ஆகி அவனை காப்பாற்றுறது செய்யணும். நீ யாரையும் கொல்ல முடியாது அப்பா, ஆன்மா அழிவதில்லை, நான் தான் எல்லாருக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவை பிடிச்சிருக்கிற என்ன பாவத்தை தான் அழிக்கிற அந்த பாவத்தை அவன் திங்க் பண்ணி கூட நான் அவனை அழிச்சிடும் அப்பா இந்த உலகத்தை பாருங்க சர்வநாசமாக்கணும்னு சொல்லித்தான் அவர்களை அழிக்கிறான் ஒழியா அவர்கள் இல்லை அவர்கள் செய்த பாவத்தை அவர்களுக்கு முக்தி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி கீதையில் தெளிவாக சொல்லியிருக்காரு. நல்ல விளங்குதான் நம்ம கீதை படிச்சது விளங்கி எவ்வளோ இது விளங்கல்ல இதுதான் சொன்னார் பாருங்க வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவல்லை, கடவுள்கிட்ட நெருங்கக்குள்ள வருத்துவது கொல்லவல்லை, வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவல்லை உன்னை கொல்லடிக்கிற தீவினையை கொல்வதற்காகத்தான் பாருங்க வருத்தார். இதெல்லாம் சொன்னார் நபிநாயகம். துன்பங்களும் வேதனைகளும் பாருங்க நாங்கள் அருள் கொடை உங்களுக்கு நாங்கள் கோபத்தில் கொடுக்குறோம்லப்பா அருள் கொடை நீங்கள் எங்களை நோக்கி வரும்போது உங்களுக்குரிய துன்பங்களும் வேதனைகளும் எங்கள் அருளால் பாருங்க கரைக்கப்படும். இதெல்லாம் எல்லாரும் சொன்னார்கள். அப்படிப்பட்ட மகாபலியை பாருங்க மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதம் உரைத்த அந்த பகவான் காப்பாற்றும் கடவுள் கனவு நிலை ஒழிப்பு நிலை உறக்க நிலை 3 நிலைகளிலிருந்து உணர்வுமயமான ஆன்மாவகர்ந்து பாதுகாக்கிறோட அதிகாலை 4 மணிக்கு எழும்பி குளிச்சு முழுகி பாருங்க சாம்பிராணியும் பத்தியை போட்டு விளக்கேற்றி பாருங்க ஏன் வெளியில நல்ல மனங்கள் கொண்ட இருந்து நல்ல சத்தங்களோடு நம்ம பண்ணும்போது எங்களுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை உருவாகும். ஏன்னு சொன்னால் இந்த 5 பொறிகள் மூலம் காது நல்ல இசையை கேட்டால் மனதில் ஒரு சந்தோஷம், மூக்குல நல்ல மனத்தை கேட்டால் மனதில் ஒரு சந்தோஷம், நல்லத்தை தொட்டமண்டா பாருங்க ஒரு சந்தோஷம், நல்லத்தை டேஸ்ட் பண்ண சந்தோஷம் வாரத்துக்காகத்தான் இந்த பத்திகள் பாருங்க இதெல்லாம் மனமெல்லாம் வச்சு விளக்கேற்றி என்ன செய்யறாங்க காயத்ரி மந்திரம் சொல்லி மனம் ஒரு வயல் நீ ஒரு தோட்டக்காரன் இப்போ உன்னுடைய பாருங்கள் விளைச்சலும் மனதில் இருக்க எதிர்மறையான எண்ணங்கள் அதை திங்க் பண்ணி செயலுக்கு போய் விளைச்சல் உனக்கு சரியில்லை. இப்போ நீ பாருங்கள் மனத்தை செம்மையாக்குறதுக்கு மந்திரம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. அங்கே வயல் பாருங்கள் சரியான உழவு இயந்திரம் தேவையில்லை. நல்ல விதைகள் விதைக்கப்படுற மாதிரி இங்கே மனத்தை செம்மையாக்கி நல்ல எண்ணங்கள் நல்ல உபதேசம் நல்லாரோட சேர்ந்து நல்ல உபதேசம் கேட்டு நல்லாரோட சேர்ந்து நல்லத்தை பழகி நல்லதை செய்ய இந்த மனத்தில் நல்ல விதைகளை உண்டாக்கி அதை நீ வளர்த்து பாருங்க. மனம் ஒரு வயல் எண்ணங்கள் ஒரு விதை. நீ தோட்டக்காரன் அறுவடை செய்து என்ன போல் நீ வாழ்வா வெற்றியா அப்படின்னு தான் கீதையில் கிருஷ்ணன் சொல்லிங்க பாருங்க. நல்லெண்ணம் கொண்டு நல்ல சுவாசம் வைத்து நல்ல எண்ணங்களை நீ எண்ணும் போது அதை திருப்பி திங்க் பண்ணும்போது செயலுக்கு போகும். எண்ணங்கள் வரும்
அந்த எண்ணங்களை பாருங்க, நீ பாருங்க தீர்மானிப்பது செயலுக்கு படத்தில் உங்கள்கிட்ட கையில் கொடுத்துருக்காரு. எண்ணங்கள் வரும், நீ திங்க் பண்ணினா தான் செயலுக்கு போகும். அந்த திங்க் பண்ணுற வேலையை பாருங்க, உனக்கு மனசக்தி இருந்து பகுத்தறிவுங்கண்ணா சரியாக திங்க் பண்ணினா சரியான செயலை செய்வா, சரியான சம்பளம் கிடைக்கும். உன்னை பாருங்க, மன எண்ணங்கள் நிறைய வரும், ஆனால் நீ தான் பாருங்க அதை என்ன தீர்மானிக்கணும். எந்த எண்ணத்தை செயல்நிலை கொண்டு வர, செயல்நிலை கொண்டு வர திருப்பி எண்ணணும். என்ன எதை நீ எண்ணங்கள் தானாக வரும், அதை திங்க் பண்ணினா செயலுக்கு போகும். நீ எந்த எண்ணத்தை அளவுக்கு அதிகமாக எண்றையோ அதனுடைய செயலை செய்யலாம். எதை நீ விதைக்கிறையோ அதை அறுவடை செய்தாகணும் பிற்காலத்தில். அது மாதிரி இப்போ நீ பாருங்க, சின்ன பிள்ளையில குருகுலத்திலேயே அந்த நாளை விட்டாண்டா, சின்ன பிள்ளையில விதைக்கிற வெயில் விதை 5 விளையாதது 50 விளையாது. 5 நீ நல்லதை விதைச்சேண்டா 50 நோய் இல்லாமல் இந்த உடலை அவர்கள் பார்த்து வாழ்வார்கள், துன்பம் இல்லாமல் வாழ்வார்கள் என்று உன் சின்ன பிள்ளையிலே குருகுலத்துக்கு அனுப்பு என்று தான் அந்த நாள் அனுப்புனாரு பாருங்க. அப்படி அனுப்புனா பாருங்க, பிற்காலம் வயசுகிறவர்களுக்கு எங்களுக்கு என்ன ஆன்ம சக்தி கூடி வரக்குள்ள இந்த ஆன்மா பலமாகி பிற்காலத்தில் வயது ஒரு காலத்தில் இந்த உடம்புக்கு நோய் வராமல் பார்த்து கொள்வார். எது? மனம். மனமே மனிதன். இந்த ஆன்மா பாருங்க, மனம் கிளியராகி சக்தி பெற்ற உடனே இந்த ஆன்மா மனதை கொண்டு உடலை இயக்குவார். இதைத்தான் கீதையில கண்ணன் சொல்லுடா, என்னை பூர்ணமா சரணாகதி அடைஞ்சுன்னா என்னுடைய முழு அருள் கிடைச்சா உன்னுடைய மனத்தை கொண்டு உன் ஐம்பொறிகளை கொண்டு வண்டியை ஓட்டுவேன் அப்படிங்கிற. வண்டி ஏன் குருநாதர் ஓட்டுறாரு பாருங்க. இந்த சித்த மனத்தில் ஒன்றும் இல்லை எண்ணம் மேல் மனம் தாக்காது. கண்ணை மூடுனா பாருங்க, நான் அவரோட தொடர்பு கொண்டு நிர்வீகல்ப சமாதி நிலையில் எத்தனை நாள் இருக்கலாம், எலும்பு எல்லாமே இருக்கு. ஆனால் விடுறாரு, எலும்பு நீ சரீரம் எடுத்திருக்கா, மனம் எடுத்திருக்கா, சரீரம் எடுத்திருக்கா, கடமையாற்ற உன்னுடைய கடமையை செய், எலும்பு புண்ணிய ரத்னம் அப்படின்னு வெளிப்படுறாரு. ஏனென்றா இந்த சரீரமும் இந்த மனமும் நீ எடுத்த இந்த உலகத்துக்கு உனக்கு உன்னால உன்னை வச்சு உலகத்துக்கு நான் தர்மத்தை நாட்ட போகிறோம். நீ மட்டும் அந்த சுகத்தை அனுபவிச்சனா அவனை இது ரெண்டும் எடுக்காமல் இருந்தால் நீ அதை இருக்கலாம் நிர்விகல்ப சமாதி நிலையில். ஆனால் எடுத்ததுனால இந்த அருளை நீ மற்ற ஆட்களுக்கும் கொடுக்கணும் அன்று அந்த வழியை காட்டுறது தான் என் குருநாதர் இருப்பீங்க. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க, சந்தோஷம். கட்டாயம் தியானம் பண்ணணும். யோகானந்த பரமஹம்சி சொல்லியிருக்கார் பாருங்க, தியானத்தை பற்றி ஒரு எளிய முறை. நீ வேலை செய்யும் போது கவலை வந்தால் வேலையில் கவனியப்பா. சாப்பிடக்குள்ள யோசனை வந்தால் சாப்பாட்டில் நீ கவனி, சாப்பாட்டில் கவனி. என்ன வேலை செய்யக்குள்ள என்ன யோசனை வருதோ அந்த வேலையில் கவனிச்சேன்னு சொன்னால் அந்த கவலை போய் தரும். அதுதான் தியானம். மிக இலகுவான முறை. யோகானந்த பரமஹம்சர் தன்னுடைய சுயதர செயல் எழுதியிருக்கிறார். விரும்பினா படிச்சு பாருங்க. அவர் பெரிய ஒரு ஆள். அப்போ எந்த வேலை செய்யும் போது உனக்கு என்ன கவலை வருதோ அந்த வேலையில் கவனத்தை வச்சு அணியன்னா அது போய் தருமாப்பா அப்படின்னு அப்படி சொல்லியிருக்கிறார். மிக இலகுவாக வழிகாட்டியிருப்பாருங்க. அப்போ நீ என்ன செய்யும் போதும் பாருங்க, உனக்கு கவலையோ துக்கமோ வேதனையோ வந்து அப்படின்னா அந்த செய்கிற வேலையில் கவனத்தை வை அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக அவரை வெளியேற்றிருக்கும். அப்படி நீ வெளியேற்றி வரும்போது நிரந்தரமாக உன்னுடைய பாவத்தை வெளியேற்றக்கூடிய குருவை நீ கட்டாயம் சந்திப்பா அப்படின்னு யோகானந்த பரமஹம்சர் சொல்லியிருக்கிறார். விரும்பினா அந்த புத்தகம் படிச்சு பாருங்க, அதில் அவர் சொல்ல பேச்சு போக்காது. அப்படி ஒரு பெரிய ஒரு வழியை எல்லா மகான்களும் யோகிகளும் எங்கள் மனத்தை வெல்வதற்காகத்தான் வழிகாட்டுறாங்க. நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் நாதன் உள்ளிருக்கையிலே அப்படின்னு சொல்லி இடைக்காடு சொல்லிங்கன்னா, இந்த நாதனோட நீ தொடர்பு கொண்டா நாளும் கோளும் எதுவும் உன்னோட ஒன்றும் செய்யாது. அந்த நாளையும் கோளையும் பாருங்க நீ இயக்குற அளவுக்கு அது உன்னை கேட்டு நடக்கிற அளவுக்கு நீ ஆய்வாப்பா அப்படின்னு சொல்லி தான் 18 சித்தர்கள் இடைக்காட்ட சொல்லியிருக்கா. எல்லாரும் எங்களுக்கு பாருங்க சொல்லிட்டு போயிருக்கார்கள். நாங்கள் அதை கேட்கவில்லை அப்படின்னா நாங்கள் இயற்கிறவர்களிருந்து மீறினத்தால் எங்களை கேட்க விடாமல் அவர் இன்னும் பாருங்கள் சாரையும் கொடுத்து பாருங்க உங்களை நடுக பாருங்கள் மயக்கத்தில் வச்சுக்கமாயி மயக்கத்தில் இருக்கிறனாங்க ஒரு நாளைக்கு மயக்கம் நிரந்தரமாகும் போது மரணம் ஏற்படுது. இதுதான் உண்மை. ஆசீர்வாதம்.